ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்க்கலாமா? அட தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். வீட்ல இருக்கிற எந்த கப்பனாலும் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லி ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணி இருக்கிற அளவுல எடுத்து நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில ஊற விடுதேன். கூடவே காரத்துக்கு ஏத்தாப்புல வத்தலையும் சேர்த்து ஊற வைக்கேன். இது நேத்தே ஊற வச்சதுனால காலையில எடுத்து பார்க்கும்போது நல்லாவே ஊறி இருக்கு. அட தோசைக்கான மாவு மிக்சியில தான் அரைக்க போறேன். பூண்டு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், வத்தலை ஃபர்ஸ்ட் திரிச்சு எடுத்துட்டு ஊற வச்சிருக்கிற அரிசிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி ஒரு பாத்திரத்துல சேர்த்துருதேன். அதுலயும் லாஸ்ட் ரவுண்ட் அரைக்கும் போது உப்பு, மஞ்சள் பொடி, காயப்பொடியும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி உள்ள சேர்த்துருதேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா துருவன தேங்காய் பொடிசா கட் பண்ண ஒரு பல்லாரி பொடிசா கட் பண்ண கருவேப்பிலையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அட தோசைக்கான பேட்டர் ரெடி. இப்ப தோசை கடை தொட்டுக்கிறதுக்காக வேர்க்கடலையை வச்சு சட்னி செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் வேர்க்கடலைய நல்ல மண வர வறுத்துருதேன். தோல் உறிஞ்சு வர அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய பிளேட்டுக்கு மாத்தி ஆறவும் விடுதேன். நெக்ஸ்ட் அதே பேன்ல வத்தல், பூண்டு, புளி, கருவேப்பிலை ஒரு 2 நிமிஷம் கலர் மாறுற அளவுக்கு லைட்டா வறுத்து அதையும் ஆற விட்டுருதேன். நேத்து ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிருந்த தேங்காயில இருந்து ஒரு துண்டு தேங்காவையும் எடுத்துக்கிடுதேன். இப்ப இது கூட கொஞ்சமா உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துருதேன். இப்ப ஆற வச்சிருந்த கடலையும் நல்லா ஆறிட்டு எப்பவுமே இந்த வறுத்த கடலையில இருந்து தோலை ரிமூவ் பண்ணும் போது கவுண்டர் டாப் ஃபுல்லும் குப்பையாயிரும். அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. வறுத்த கடலையே நல்ல ஒரு காட்டன் கிளாத்துக்கும் மாத்தி நல்லா கசக்கி விட்டு நல்ல தோலெல்லாம் உறிஞ்ச பிறகு இதே மாதிரி பெரிய பெரிய கண்ணு உள்ள ஸ்ட்ரெயினர்ல போட்டு 2 ஷேக் பண்ணா போதும், ஈஸியா உறிஞ்சு வந்துரும். ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கிற மசாலா கூட இதையும் உள்ள சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிருதேன். சும்மா எம்மியான ஹெல்த்தியான வேர்க்கடலை துவையலும் ரெடி. சட்னி வைக்கும் போது முக்கியமா கவனிக்க கூடியது, ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்துரும். சோ அத மட்டும் கவனமா பார்த்து அரைச்சி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க மணக்க அடதோசையும் ரெடி. அடதோசை கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆனா எங்க வீட்டு குட்டீஸ்கோ திக்கா கொடுத்தா விருப்பம் இருக்காது. கொஞ்சம் மெல்லிசாவும் செஞ்சிருக்கேன். தோசை செய்யும் போதே நல்ல ஒரு மனம். அதனால ஃபர்ஸ்டே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பருப்பு வகைகள் எல்லாம் சேர்த்து செய்யற இந்த தோசை ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாம்பழ சீசன் வந்த பிறகு பிரேக்ஃபாஸ்டுக்கும் மாம்பழம் இருக்கணும். லஞ்சுக்கு எவ்வளவுதான் ஸ்பெஷலா பார்த்து செஞ்சாலும் கூட தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் இருக்கணும். இன்னைக்கு அப்பா தந்த ஒட்டு மாம்பழம் நல்லா பழுத்திருந்து அதை தான் இன்னைக்கு கட் பண்ணிருக்கேன். அட தோசை, நிலக்கடலை சட்னி, கூட தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம். குட்டீஸ்க்கும் சாப்பிட கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் வீடு இருக்கு. அதனால இன்னைக்கு வீட்ல லஞ்ச் ரெடி பண்ணல. ஒரு 12 மணிக்கு போல அங்க கிளம்பணுங்கிறதுனால கொஞ்சம் காண மட்டும் வேக வச்சு வச்சிருக்கேன். கோடை மாம்பழமா இருந்தாலும் மாம்பழம் நல்லாவே டேஸ்டா இருக்கு. தேவைக்கு எடுத்து குடிக்கிற மாதிரி கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் நன்னாரியும் ஊத்தி நன்னாரி சர்பத்தும் போட்டு வச்சிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு அதிகமா தண்ணியை குடிக்கணும் போல இருக்கும் போது இதை எடுத்து குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிச்சன்லயே நின்னதுல டைம் போனதே தெரியல. என்கேஜ்மெண்ட் வீட்டுக்காக கிளம்பி ரெடியாகி வந்துட்டு தான் கிச்சனையும் கிளீன் பண்ணேன். வேக வச்சிருந்த காணும் சூப்பரா வெந்துட்டு அதையும் எடுத்து பாத்திரத்துல மாத்திடுதேன். என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு இத குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.